மண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க பிரயாணம் ஆரம்பிக்கட்டும். உங்க பிரயாணம் ஆரம்பிக்கட்டும். அந்த முழங்கால் வலிக்க 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 வலிக்க, அந்த கை தளர்ந்து போக போக போக, அந்த சத்தம் குறைய குறைய குறைய, இப்பொழுது போதும், காத்திருந்தது போதும், காத்திருந்தது போதும். இயேசுவே ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இனி சாட்சியாதாப்பா வாழணும், இனி சாட்சியாதாப்பா நிக்கணும், இனி சாட்சியாதாப்பா நிக்கணும். முழங்கால உடைய ஊழியக்காரன் நின்னு இந்த முழங்கால் வலிக்க 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 வலிக்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிற சாமி, திறப்புல நிக்கிற சாமி, திறப்புல நிக்கிற சாமி. குருடர் பார்வை அடைகிறார், முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானிகளுக்கு எல்லாமே நடக்குது. ஆனா என் ஒரு பிள்ளைக்கு மட்டும் நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ இன்னும் போகலையாப்பா, உனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையாப்பா, நீ இன்னும் விடுதலை ஆகலையாப்பா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாப்பா, உனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையாப்பா, உனக்கு இன்னும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலையாப்பா, உனக்கு இன்னும் கணவர் மனம் திரும்பலையாப்பா. இந்த மாதிரி கேட்க கேட்க என் பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் உடைஞ்சு வந்திருக்குதே. ஆனா இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீர் பிரசங்கம் பண்ணின அந்த வல்லமை, அந்த வல்லமை என் பிள்ளையை இப்ப தொடட்டும் ஆண்டவரே. இனி அந்த வார்த்தை என் பிள்ளைய பார்த்து யாரும் கேட்காதபடி இப்பொழுது ஒரு அற்புதம்.